என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு மேப் என்ன பார்க்க போறோம்னா மேப் நம்பர் 25. இது வரைக்கும் 24 மேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் ஜியோகிராஃபி எந்த மாதிரி போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இன்னைக்கு மேப் அப்படின்னா இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயம். இதுக்கு முன்னாடி 2 மேப் உயிர்கோள காப்பகம் முடிச்சிட்டோம், வனவிலங்கு சரணாலயம், தேசிய பூங்காக்கள் முடிச்சாச்சு. இந்த மேப்ல இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் பார்க்க போறோம். இந்த மேப் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட்டா உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப்பை மைண்ட்ல ஏற்றிடும். அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கணும். இதெல்லாம் ஸ்டாட்டிக், இதை புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சிலிக்கா ஏரி பறவைகள் சரணாலயம் வச்சுன்னா ஒடிஷாவில் இருக்கு, அவ்வளோதான். அதனால இது அப்படியே மனப்பாடம் பண்ண தான் போகிறோம். இது ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் 4 பறவைகள் சரணாலயம் இருக்கு. தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் உள்ள பறவைகள் சரணாலயம் பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். அதுக்கடுத்து வேடந்தாங்கல், அதுக்கப்புறம் கோடியக்கரை, கூத்தன்குளம். இந்த 4 சொல்லிடலாமா? பழவேற்காடு, பழவேற்காடு, அதுக்கப்புறம் வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூத்தன்குளம். இன்னொரு டைம் சொல்லலாம். தமிழ்நாட்டில் 4 இது பறவைகள் சரணாலயம். மெயினாக இருக்க முக்கியமான பறவைகள் சரணாலயம் 4: பழவேற்காடு, வேடந்தாங்கல், அதுக்கப்புறம் கோடியக்கரை, கூத்தன்குளம். அதுக்கடுத்து மேலே போனோம்னா ஆந்திராவில் உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம். இன்னொரு டைம் ஆந்திராவில் உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம். அடுத்து மேலே ஒடிஷாவில் சிலிக்கா ஏரி பறவைகள் சரணாலயம். இப்போ இதை மட்டும் சொல்லி இந்த 6 சேர்த்து சொல்லிடலாமா? தமிழ்நாட்டில் 4 என்னென்னா பார்டரில் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். அதுக்கு கீழே அப்படின்னா கோடியக்கரை வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இதான் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல். அதுக்கப்புறம் கோடியக்கரை, அதுக்கப்புறம் கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயம். அடுத்து மேலே போனால் ஆந்திராவில் உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம், மேலே ஒடிஷாவில் போனால் சிலிக்கா பறவைகள் சரணாலயம். இந்த சைடு முடிச்சாச்சா? அதுக்கடுத்து மேலே 3 முடிச்சிடலாமா? மேலே உத்தரப்பிரதேசில் நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம். உத்தரப்பிரதேஷ் நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம். உத்தரகாண்டில் ராஜாஜி பறவைகள் சரணாலயம். இன்னொரு டைம் நவாப்கஞ்ச் எங்கே இருக்கு? உத்தரப்பிரதேஷ். ராஜாஜி உத்தரகாண்ட். அதுக்கடுத்து ஹிமாச்சல பிரதேசில் கோபிந்த் சாகர். இந்த 3 மட்டும் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? உத்தரப்பிரதேசில் நவாப்கஞ்ச், உத்தரகாண்டில் ராஜாஜி, அதுக்கு மேலே போனால் கோபிந்த் சாகர் அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேஷ். இன்னொரு டைம் கோபிந்த் சாகர் ஹிமாச்சல பிரதேஷ். அதுக்கடுத்து கீழே பார்த்தோம்னா உத்தரகாண்ட், ராஜாஜி, அதுக்கு கீழே பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ், நவாப்கஞ்ச். 3 முடிஞ்சா? இப்போ இந்த எல்லாத்தையும் இந்த 6 + 3 9 சேர்த்து சொல்லிடலாமா? தமிழ்நாட்டில் 4 என்னென்னா பழவேற்காடு பறவைகள் சரணாலயம், அதுக்கு கீழே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அதுக்கு கீழே கோடியக்கரை பறவைகள் சரணாலயம், அதுக்கு கீழே கூத்தன்குளம். முடிஞ்சா? அதுக்கு மேலே என்ன மாநிலம்? தமிழ்நாட்டுக்கு மேலே ஆந்திராவோட பறவைகள் சரணாலயம் உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம். அதுக்கு மேலே போனால் ஒடிஷாவில் சிலிக்கா ஏரி பறவைகள் சரணாலயம். இந்த சைடு முடிஞ்சா? அதுக்கடுத்து மேலே போனோம்னா உத்தரப்பிரதேஷ் நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம், உத்தரகாண்ட் ராஜாஜி பறவைகள் சரணாலயம். அதுக்கு மேலே போனோம்னா ஹிமாச்சல பிரதேஷ் என்ன பார்த்தோம்? கோபிந்த் சாகர் பறவைகள் சரணாலயம். முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து இதில் ராஜஸ்தானில் பரத்பூர் பறவைகள் சரணாலயம். ராஜஸ்தான் பரத்பூர். இங்கே பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் பார்த்தோம். கேரளா பந்திப்பூர். கேரளாக்காரன் பந்தி வைப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மறங்க, கேரளா பர்சன்ஸ் பந்தி சாப்பாடு நல்லா வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம். கேரளாக்காரங்க பந்தி வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சோம்னா இருக்கும் பரத்பூர். ராஜா பரத் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ராஜஸ்தான். அடுத்து குஜராத்தில் நல்சரோவர் பறவைகள் சரணாலயம். குஜராத்காரங்க நல்லவங்க. நல்சரோவர் பறவைகள் சரணாலயம். மகாராஷ்டிரா மயானி பறவைகள் சரணாலயம். இந்த நான் 3 மட்டும் சொல்லிடலாமா? 3, 4, 5, 6 இது அப்படியே சேர்த்து சொல்லி இந்த மட்டும் படிச்சிடலாம். ராஜஸ்தான் பரத்பூர்.
குஜராத்தில் நல்லவங்க நல்சரோவர். அடுத்து மகாராஷ்டிரா மயானி 3 முடிஞ்சா. அடுத்து இங்கே கோவாவில் சலீம் அலி. கோவானா சலீம் அலின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சலீம் அலி கோவா போகிறாப்புல. அதுக்கடுத்து வந்து கர்நாடகாவில் ரங்கநாத் திட்டு. கர்நாடகா ரங்கநாத் திட்டு. அதுக்கடுத்து வந்து கேரளாவில் குமரகம் பறவைகள் சரணாலயம். இப்போ இந்த 6 மட்டும் சேர்த்து சொல்லிடலாமா? ராஜஸ்தான் பரத்பூர் பறவைகள் சரணாலயம். ராஜஸ்தான் கீழே குஜராத். குஜராத்தில் நல்சரோவர் பறவைகள் சரணாலயம். மகாராஷ்டிரா மயானி பறவைகள் சரணாலயம். அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா கோவா. கோவாவில் சலீம் அலி பறவைகள் சரணாலயம். அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா கர்நாடகா. கர்நாடகாவில் ரங்கநாத் திட்டு பறவைகள் சரணாலயம். அதுக்கு கீழே வந்தால் கேரளாவில் குமரகம் பறவைகள் சரணாலயம். முடிஞ்சா கொஞ்சம் 6 சேர்த்து சொல்லிடலாமா? இந்த மேப் என்ன பார்த்தோம்? இந்தியாவில் உள்ள முக்கியமான பறவைகள் சரணாலயம் பார்த்தோம். தமிழ்நாட்டில் 4. தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் இருக்குது பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். அதுக்கு கீழே வேடந்தாங்கல். இந்த வேடந்தாங்கல் தான் சொல்லுவாங்க இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பறவைகள் சரணாலயம் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்துன்னா கோடியக்கரை. அதுக்கு கீழே கூத்தன்குளம். முடிஞ்சா இம்பார்ட்டன் ஆனது. அதுக்கு மேலே போனால் ஆந்திராவில் உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம். அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா ஒடிசாவில் சிலிக்கா பறவைகள் சரணாலயம். இந்த சைடு முடிஞ்சு. அடுத்து மேலே போனோமா உத்தரப்பிரதேஷ் நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம். உத்தரகாண்டில் ராஜாஜி பறவைகள் சரணாலயம். அதுக்கு மேலே ஹிமாச்சல் பிரதேஷ் போனோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் என்ன பார்த்தோம்? கோபிந்த் சாகர். கோபிந்த் சாகர் பறவைகள் சரணாலயம். ஹிமாச்சல் பிரதேஷ் கோபிந்த் சாகர் பறவைகள் சரணாலயம். இந்த சைடு முடிஞ்சா. அடுங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ராஜஸ்தானில் பரத்பூர். ராஜா பரத் ஞாபகம் வச்சோமா? பரத்பூர் பறவைகள் சரணாலயம். அடுத்து குஜராத் வந்தோம் அப்படின்னா குஜராத்காரங்க நல்லவங்க வச்சோமா? நல்சரோவர் பறவைகள் சரணாலயம். அடுத்து மகாராஷ்டிரா மயானி ஞாபகம் வச்சோம். மாமா ஞாபகம் வச்சோம். அடுத்து வந்து சலீம் அலி வந்து கோவா போகிறான்னு ஞாபகம் வச்சோம். கோவாவில் சலீம் அலி பறவைகள் சரணாலயம். கீழே வந்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் ரங்கநாத் திட்டு. கர்நாடகா ரங்கநாத் திட்டு பறவைகள் சரணாலயம். அதுக்கடுத்து கேரளாவில் குமரகம் பறவைகள் சரணாலயம். பறவைகள் சரணாலயம் இம்பார்ட்டன் ஆனது நம்ம புக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்தது இதான்பா. இதை தெளிவான படிச்சாச்சு. இதை இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு மேப்பில் நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நேம்ஸ்லாம் மறக்காது. எந்த ஸ்டேட்ஸில் இருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இந்த மேப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபர்தர் மேப்ஸில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்பா.